நல்ல ருசியான சூடான மணக்க மணக்க வெஜிடபிள் தால் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர்என்சி ஃபேமிலி கிச்சன். ருசியான சூடான மணக்க மணக்க இந்த வெஜிடபிள் தால் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? குக்கர் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், ஒரு 7-8 பல் பூண்டு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு அது கூட நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 7-8 பீன்ஸு, ஒரு கேரட்டு, ஒரு அரை சௌச்சௌ இதெல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து வரட்டுங்க. ஒரு ஆஃப் குக் ஆனதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா காய்கறியெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசால் பொடி சேர்த்ததுக்கப்புறமா காய்கறியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு 2 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் பருப்பும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறி மசாலாவோட இந்த அரிசியும் பருப்பும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 டம்ளர் ரைஸு 1/2 டம்ளர் பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு 4.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி ஒரு 3 விசில் வச்சிங்க அப்படின்னா இந்த வெஜிடபிள் தால் ரைஸ் ரெடி ஆயிரும். இப்போ குக்கர் மூடிக்கிறேன். சாம்பாரும் ரைஸும் தனித்தனியாக செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். 3 விசில் விட்டு இறக்கி வச்சு ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. ப்ரெஷர்லாம் அடங்கி குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், சூப்பராக வெஜிடபிள் தால் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரைஸ் எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் உங்களுக்கு நெய் வேணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறிக்கலாம். சூப்பராக மணக்க மணக்க வெஜிடபிள் தால் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை பிளேட்டிங் பண்ணிக்கிறேன். குயிக்காக ஒரு ரெசிபி செய்யணும், அதுவும் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த ரைஸ் நீங்கள் செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்குங்க. டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. நான் செஞ்ச இந்த வெஜிடபிள் தால் ரைஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.